அர்ச்சுனாவின் எம்பி பதவிக்கு சிக்கல், மேல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அரிசி இறக்குமதி நிறுத்தப்படும், அனூர் அரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மின் கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். ஜோசித ராஜபக்சவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு. இடைநிறுத்தப்பட உள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் ராணுவ பாதுகாப்பு. யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி 15 பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷில ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதியரசர்களான சோபித ராஜகருணா மற்றும் மகேன் கோபல்ல ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு குழு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஜனவரி 15 விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதியரசர்கள் உத்தரவிட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடந்த பொதுத் தேர்தலின் போது அரசு வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்பு மனுவை சமர்ப்பித்ததாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் அது தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் இந்த மனு தாக்கலை செய்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான போலீசாரின் பாதுகாப்பு தவிர்த்த அனைத்து ஆயுதப்படைகளின் பாதுகாப்பும் எதிர்வரும் பாரத்தில் இருந்து நீக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். 6 மாதங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னர் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கென ஏனைய கடமைகளில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகளும் நீக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது நடைமுறைப்படுத்தப்படாமல் அரசாங்கம் இதுவரை செலவிட்ட பணத்தில் சுமார் 1200 மில்லியன் ரூபாவை சேமிக்க முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எலிக்காய்ச்சல் பரவல் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் தற்பொழுது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 23 பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் 6 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 9 நோயாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் 5 நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை. இதுவரை யாழ் மாவட்டத்தில் இந்த நோய் காரணமாக 7 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. எலிக்காய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இதுவரை ஏறத்தாழ 6000 பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இக்கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பில் இருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து குழு ஒன்று யாழ் மாவட்டத்திற்கு நாளை வருகை தர உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவை விசாரணை ஒன்றிற்காக முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் 2ஆம் புதல்வரும் கடற்படை அதிகாரியுமான ஜோசித மஹிந்தவின் மெய்பாதுகாவலராக ஓய்வு பெற்ற ராணுவ கேர்னல் நெவில் வன்னியாராச்சி ஆகியோருக்கு எதிராக பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வாக்குமூலம் பெறுவதற்காக யோசித மற்றும் நெவில் வன்னியாராச்சி ஆகியோருக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவுறுத்தியிருந்தது. எனினும் நேற்றைய தினம் இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகாமல் தவிர்த்து கொண்டதுடன் வேறொரு தினத்தை ஒதுக்கி தருமாறு தங்கள் சட்டத்தரணிகள் ஊடாக வேண்டுகோள் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மின் கட்டணத்தை 11% குறைக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் எரிபொருளின் விலைகளையும் மேலும் குறைக்க முடியும் என ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள மாற்று யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட மின் கட்டண திருத்த யோசனை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மின் உற்பத்திக்காக வழங்கப்படும் எரிபொருளுக்கான விலை தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் குறித்த மாற்று யோசனை தயாரிக்கப்பட்டுள்ளது. எனினும் 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு தற்போதுள்ள மின் கட்டணத்தை மாற்றமின்றி நடைமுறைப்படுத்த மின்சார சபை தற்போது முன்மொழிந்துள்ளது.
உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை சேகரிக்கும் பணிகளே இன்று ஆரம்பமாகியுள்ளன. அதற்குமையே எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்களது ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே எம்பி அர்ஜுனா உள்ளே அனுமதிக்கப்படுவார் எனவும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர் உள்நுழைய முடியாது என்றும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு அறிவித்தல் விடுத்துள்ளது. அர்ஜுனாவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த வழக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அர்ஜுனா செல்ல வேண்டுமெனில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அவர் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் உரிய அனுமதியின்றி உள்ளே செல்ல முற்பட்டால் யாழ் காவல்துறையிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை ஒப்படைக்குமாறு வைத்தியசாலை தனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பலவந்தப்படுத்தல் அல்லது துன்புறுத்தலில் ஈடுபடாமல் நிலைமையை கையாளுமாறும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்காவிட்டால் அரிசி இறக்குமதியை நிறுத்த வேண்டியிருக்கும் என அரிசி இறக்குமதியாளர்கள் அரசுக்கு எச்சரித்துள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நீக்க வேண்டும் அல்லது இறக்குமதி வரியை 50 ரூபாவாக குறைக்க வேண்டும் என இறக்குமதியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள 65 ரூபாய் வரி காரணமாக அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்வதில் கிலோ ஒன்றிற்கு சுமார் 15 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாக சில இறக்குமதியாளர்கள் இன்னும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை சந்தைக்கு வெளியிடவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இதுவரை 5000 மெட்ரிக் டன்களுக்கு மேல் இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டியை அதிகரிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சு அதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்பு வட்டி குறைப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி பிரதம அமைப்பாளர் கயந்த கருணாதிலக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே பிமல் ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு கயந்த கருணாதிலக்க கூறுகையில் தேசிய மக்கள் சக்தி வளமான நாடு அழகிய வாழ்வு என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மூத்த குடிமக்கள் நிலையான வைப்பு தொகை வட்டி வீதம் சாதாரண வட்டி வீதத்தை விட 5% அதிகம் என குறிப்பிட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டியை அதிகரிப்பது தொடர்பில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சபையின் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.